ஒருவர் போனால் பரவாயில்ல. திரு ரவிராஜா குழந்தைவேலு எவ்வளோ மூத்தவர்கள் எவ்வளோ திசை போயிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ங்கிறார். இவர் ஒருபடி மேலே போய் அம்மாவே இங்கே திமுகவில் சேர்ந்திருப்பாங்கங்கிறார். உண்மைதான். அப்படியா? ஆமாம், அவர் என்னென்னமெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. திமுக செய்தி தொடர்பாளர் இல்லையா. அப்புறம் நீங்கள் சொல்ல வந்த இப்போ ரோசி டீ கடை ஓனர் ஓ பன்னீர்செல்வம் தீய சக்தியோடு சேர்ந்த அழிவு சக்தி ஆகிவிட்டது. அது ஏன் இந்த டீ கடை சொல்கிறீங்க? அது குறைவா மதிப்பு சார்? நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்லலை சார். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் அங்கேருந்து தானே சொல்லணும். பிரதமர் அப்படிதான் சொல்லுவீங்களா? இல்லை இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவினுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசும்பொழுது அதிமுகவினுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொன்னால் தானே இப்போ டாப்பில் என்ன இருக்குங்கிறது புரியும் இல்லையா. ஒரு சாதாரண ரோசி டீ கடை ஓனரை வந்து ஒரு முதலமைச்சர் லெவலுக்கு ஒரு கட்சி கொண்டு வந்திருக்குன்னா அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய அரசியல் வரலாறு தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா. அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது ஒரு பாரம்பரியமான திராவிட கழகத்தில் ஒரு சாதாரண டீ கடை கடையர் கூட ஒரு முதலமைச்சர் அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அதிமுக நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனை. இதில் என்ன பியூட்டின்னா, எந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு வந்ததோ அந்த கட்சி என்ன பாலிசி வச்சுருந்தது, அழிவு சக்தி அப்படின்னு திமுகவை சொல்லி பேசியிருக்காங்க. அதை வச்சு தான் கட்சி வந்திருக்கு. கட்சி உதயமானதே அவ்வளோதான். இவங்களுக்கு எதிராக இருக்கிறதே திமுக தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அழிவு சக்தியவே போய் பார்த்துருக்காங்க. தீய சக்தியை போய் இந்த அழிவு சக்தி பார்த்துருக்கு. இந்த பிரிவினைவாதம் பண்ணக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பார்த்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான நிகழ்வு என்பதை தமிழக மக்கள், அரசியல் வரலாறு தெரிந்தவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளரிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு பொதுச் செயலாளர் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஒரு முதலமைச்சராக்கி, ஒரு துணை முதலமைச்சராக்கி, ஒருங்கிணைப்பாளராக்கி, பொருளாளராக்கி, பொதுச் செயலாளராக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒருங்கிணைப்பாளராக்கி இந்த அளவுக்கு ஒரு உயரிய பதவிகளை கொண்டு வந்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே வந்து உங்களுக்கு ஒரு முதலமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் சரி. அவர் வந்து நான் இங்கே தானே இருக்கேன்னாரு, நீங்கள் சேர்த்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நிகழ்காலத்தில் நடந்தது என்ன என்பது பல பேர் மறைப்பார்கள். ஆனால் வரலாறு என்ன என்பதை யாரும் மறைக்க முடியாது. அதாவது அவர் சொல்லுவது 100% பொய்யான தகவல்கள். அவர் வந்து என்னை யாரும் சேர்க்கவில்லை, நான் சேர்க்க முயற்சி செய்தேன், அதே மாதிரி நான் வந்து எந்த நிபந்தனை இல்லாமல், நான் எந்த பதவியும் இல்லாமல் நான் சேர முயற்சி பண்ணேன்னு சொன்னது எல்லாமே 100% பொய். அதே மாதிரி சேர்க்க மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி அது சொன்னது எல்லாம் உண்மைதான், அது இல்லைன்னு நான் சொல்லல. அதற்கு நடுவே கட்சியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை மாற்றி அமைக்கலாமா, இல்லை சில முடிவுகளை செயல்படுத்தவருக்கு என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனைகளாக நடைபெறும் பட்சத்தில் ஏன் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அதை கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு கன்சிடரேஷனில் அவர் ஒரு கன்சிடர் கொண்டு வந்தார். எந்த கட்டத்தில் சொல்கிறேன், அதாவது இவர் வந்து கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு சிங்கப்பூர் சென்று வந்தார். சிங்கப்பூர் சென்று வந்த பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து அனுப்பப்பட்டது. தகவல் அனுப்பப்பட்டு அவர் வந்து எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. என்ன மாதிரி ஒத்துழைப்பு? அதாவது அவர் தன்னை இழைத்து கொண்டு கட்சியில் இப்போ பல பேர் இருக்காங்க, அவரை நம்பி போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அவங்களெல்லாம் சரி யோசனை பண்ணி சரி ரைட்டு நம்ம ஏதோ ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்துட்டு பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இவர் வந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. இவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது அழைப்புக்கு பதில் அளிக்கவில்லை, அழைப்பை தவிர்த்து விட்டு அவருடைய நினைப்பு என்னன்னா, ஒரு விஷயம் நாங்களை பேசும்போது நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னா, அதாவது இப்ப இடைப்பட்ட காலத்துல 6 monthsல திரு ஓபிஎஸ் அவர்களையும் அகாமடேட் பண்றதுக்கு தயாரான ஒரு கன்சிடர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா, ஒத்துழைப்பு கொடுக்கல. இல்ல ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான இல்ல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன நம்பிட்டு இருந்தாருன்னா, பெருசா சட்டப்படியாக நம்ம வந்து தேர்தல் கமிஷன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்துவிடும், கோர்ட் மூலமாக வெற்றி கிடைத்துவிடும், நாம் வந்து அந்த ஒருங்கிணைப்பாளராக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனில் அதுக்கு நடுவில் வந்து பிஜேபி வந்து அவருக்கு ஃபேவரபுளாக ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷன்லேயே வெயிட் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தார். அதுதான் உண்மை. அதாவது வெளி உலகத்துக்கு அவர் பேசுவதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானவை. கடவுளுக்கு பதிலாக நான் சொல்லுகிறேன், உண்மையாக
அவர் என்ன நடந்தது என்பதை எங்கும் தெரிவிக்கவில்லை. பொய்யான கருத்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மிகப்பெரிய மோசமான மனிதராக சித்தரிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை 101% செய்ய முயற்சி செய்தார். அதுதான் உண்மை. பாயிண்ட் டேக்கன். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெளியில வந்து அவரை சேர்க்கலன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா இடைப்பட்ட காலத்துல அவரை சேர்க்கறதுக்கான டாக்ஸ் நடந்தது. ஒத்துழைப்பு ஓபிஎஸ் தரப்புல இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இவரை விடுங்க, நம்ம ரவி சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ரவி சொல்றது எடுத்துக்க வேண்டாம்னா ரவி எதுக்கு இங்க செய்தி தொடர்பாளரா இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கோலப்பன் சொல்வதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓபிஎஸ் நேரடியாக பேசிக் கொள்ளலாம். மாஜில் ஸ்மைல் சொல்வது எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை. அப்படி நீங்க சொல்றது நான் இல்ல. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு? ஏத்துட முடியாது பொது வழியில சொன்னாரா சொல்லலையா? ஏத்துட முடியாது சொன்னாரா? அதெல்லாம் அமித்ஷா சொன்னாங்களா? உங்க பாஜக உங்க முதலாளி அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருந்து கூவுறாங்களா? எதை கேட்டாரா? அந்த அம்மாவை ஏத்துக்கிட முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நாங்க தான் இல்லங்க, அரசியல் தலைவர்கள் பலர் வெளிப்படையா ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா திரைமறைவில எல்லாம் நடந்தது, சிங்கப்பூர் போகும்போது நடந்ததுன்னு காலம்லாம் சொல்றாரு. கரெக்டா குறிப்பிட்டு சார், அதுதான் நான் சொல்றேன்ல, அந்த யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது சார். அது அவரோட ரவியோட யூகம். அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிடையாது. தவறான முறையில் அவர் கிடையாது. பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இங்க பாருங்க, எனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்து அந்த முயற்சி படுதோல்வி அடைந்து அவருடைய சுயரூபம் வெட்டவெளிச்சமாக தெரிந்த பிறகு திமுகவில் சேர்க்க வேண்டிய நிலைக்கு வந்தார். அதுதான் உங்க ப்ரொபென்சிட்டினா வெளிப்படையா அழைப்பு கொடுத்திருக்கலாமே. அன்கண்டிஷனலா வாங்க, நிபந்தனை இல்லாம அதிமுகல சேருங்க. நீங்க சொன்னீங்களா? வெளியில என்ன சொன்னீங்க? முடிஞ்சு போச்சு. இந்த சமாச்சாரம் ஒரு வாரம் ஓடுதா சார்? திமுகல போறாங்க ஒரு வாரமாவது போதா சார்? ஏன் சார் கூப்பிடல? நீங்க முடிவு பண்ண பிறகு கூப்பிடுவாங்க. எது வேணாலும் முடிவு எடுத்து சார். இன்னைக்கு தானே சார் வருது. நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? அமித்ஷாவே சொல்லி விட்டுட்டாருங்கிறத உட்கார்ந்து இருந்து புரட்சி தலைவர் அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. உண்மைக்கு புறம்பான தகவலை தான் ஓபிஎஸ் இதுவரை மக்களிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லி விட்டாரு. அதிமுக மீது தவறான பார்வை ஏற்படுத்துவதாக முயற்சி செய்கிறார். அதுதான் உண்மை. ஏன் சார் நாங்க எங்க போறோம் உங்களுக்கு என்ன? இல்ல சார், அமித்ஷா நீங்க போனா கட்சி விட்டு இல்ல சார், இல்ல சனி பயிற்சி இன்னைக்கு 27ஆம் தேதி சனி பயிற்சி நடந்து விட்டது. தமிழக மக்களுக்கும் அதிமுக சனி நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. யாருக்காவது 10 பவுன் தோல்வி ஒண்ணா இருந்தா குடும்பத்தை நாசமாக்குறவர் நல்லா இருந்துட்டு போங்க. இந்த அழிவு சக்தி இங்க இருந்து வெளியே அழிவு சக்தி, தீய சக்தி சொல்லுங்க. அந்த தீய சக்தி எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு. சார், அது நீங்க சொல்றது புரிஞ்சுங்க. தீய சக்தி எடப்பாடி பழனிசாமி. வரப்போகிற தேர்தல் எடப்பாடி ஒரு 234 தோல்வி படுதோல்வி சார். 234 தோல்வி ஒரு சீட் கூட வாங்க மாட்டாரு. எடப்பாடி தோல்வி படுதோல்வி எடுப்பார். நாசமா போ வாய்ஸ். ஆமா சார், நாசமா போ சார். நாங்களே சொல்றோம், இது அதிமுக இல்ல, ஒரிஜினல் அதிமுக இல்ல. இங்க பாருங்க, தலைவரும் தலைவியும் அதிமுக போச்சு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அபகாரத்திற்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட அதிமுக. அதுல இருக்க ஒருத்தருக்கு அது ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொன்ன இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் ஆல எவ்வளவு பலன் பெற்று இருப்பீங்க? ரத்த கண்ணீர் வடிக்கிற சார். சார், ஒரு இனிமேல் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் எழுத வேண்டும். அதுதான் நடக்க போகிறது. எங்க தலையெழுத்து, இந்த தமிழக மக்கள் அரசியல் வரலாற்றில் கேவலமான ஒரு பிறவியை பார்த்தேன். பார்க்க போகிறார்கள். உங்களை மாதிரி மோசமான கேவலமான அயோக்கியத்தனமான செயல்பாடு எவரும் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில். இந்திய வரலாற்றிலே கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயா பேச விடுங்க. இந்திய வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு மகா அயோக்கிய பழனிசாமி